கேடுகட்டத்தனமா எப்பொழுதுமே கேவலமா பிளான் போடுற ஈஸ்வரிய அம்மாச்சி வெள்ளத்தாயி ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்துக்க முடியாம விளக்குமாறு பிய்ய துரத்தி அடிக்கிறத பாக்குறதுக்கு நீங்களும் ஆசையா இருந்தா இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். குடும்பத்தை நாதாரித்தனம் பண்ணி கெடுக்க நினைக்கிற ஈஸ்வரி சேது கிட்ட 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா சேது ராஜாங்கத்துக்கிட்டையும் தன்னோட முடிவை சொல்ல ராஜாங்கமும் சில கணக்கா அப்படியே உட்கார்ந்துருக்காரு. என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு அதே சமயம் அம்மாச்சி வெள்ளத்தாயி சேதுவோட கையை பிடிச்சிட்டு ஐயா வேணாயா சேது வேணாயா, ஐயோ அந்த பாவம் நம்மளுக்கு வேண்டாம், அவ ரெட்ட பிள்ளைய ரெட்ட உசுர உன்னோட உசுர சுமந்துக்கிட்டு இருக்கா, என்னையா இந்த மாதிரி சமயத்துல நீ இன்னொரு கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்றது நம்ம குலதெய்வம் கருப்பசாமிக்கே பொறுக்காதையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே சமயம் ஈஸ்வரி இந்த கிழவிக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, இப்ப நாம உள்ள பூந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் போலயே, இல்லைன்னா சேது மனசையும் ராஜாங்க மாமா மனசையும் இந்த கிழவி மாத்தினாலும் மாத்திப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி. என்ன அத்தை சொல்றீங்க, அதுக்கு வேண்டி அவ நேர மாசமா நம்ம வீட்டு வாசல்ல நின்று சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கா, அதுவும் சாதாரணம் இல்லை, கற்பூரம் அணைச்சு சத்தியம் பண்ணிக்கிட்டு போயிருக்கா. போனது மட்டும் இல்லாமல் எத்தனை வீம்புக்குன்னே பண்ணிட்டு இருக்கா. சேதுவை எலெக்ஷனில் தோக்கடிச்சதும் இல்லாமல் ஊர் முழுக்க நோட்டீஸ் ஒட்டுவா. அதை பார்த்துட்டு சேது வெளியில் போக வேண்டாமா, அப்புறம் அவனும் ஆம்பளை, அவனுக்கும் என்ன வீரம் இருக்கோ அதை காமிச்சு தானே ஆகணும். அதனால தான் 2ஆம் கல்யாணம் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சரி. மாமா நீங்கள் அத்தை சொல்கிறதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க மாமா, நம்ம சேதுக்கு எதிர்காலம் இன்னும் எங்கேயோ இருக்கு மாமா, அவன் நல்ல முறைக்கு சந்தோஷமா குடும்பம் குழந்தைன்னு வாழ வேண்டாமா. எனக்கு என்னமோ அந்த தமிழ் திரும்பவும் வந்து சேதுவை அனுசரித்து வாழுவான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு திமிர் பிடிச்சு மண்டக்கணம் பிடிச்சு பெரிய டாக்டர் ஆகிட்டேன், சேது என்ன படிக்கல தானே அப்படிங்கிற மாதிரி தொட்டதுக்கு எல்லாம் சேதுவை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ படுத்துறா. பத்தாததுக்கு உங்களை உள்ளே கொண்டுட்டு போய் தள்ளி கழித்திங்க வச்சுட்டால மாமா அப்படின்னு சொல்ல அப்படியே வீறு கொண்ட வேங்க போல கையை ரெண்டையும் உணிக்கிட்டு தலையை நிமித்தி ரத்தம்லாம் கண்ணில் தெரிகிற அளவுக்கு முறைக்கிறாரு ஈஸ்வரியை பார்த்து ராஜாங்கோ. அதே சமயம் மோகனாவும் என்னம்மா ஈஸ்வரி சும்மா மாமா கிட்ட நீ வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசுறது தப்புமா தப்பு, எந்த ஒரு பொண்ணுமே இன்னொரு பொண்ணுக்கு இப்படி நினைக்கவே மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துல நீங்களே என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் மதிக்க போறது கிடையாது. ஏன்னா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், கண்டிப்பா அந்த தமிழ்ச்செல்விக்கு நான் யாரு, நான் ஆம்பளை சிங்கம், என்னை உன்னால தோக்கடிக்க முடியாதுடின்னு சொல்லி நான் பாருங்க ஊர் முழுக்க பத்திரிக்கை கொடுத்து அவளை முகத்துல கரிய பூசியே தீர்வேன் அப்படின்னு சொல்ல உடனே மோகனாவோ சேது என்னப்பா இது இப்படிலாம் பண்ணுறது தப்புப்பா அப்படின்னு சொல்ல உடனே ராஜாங்கமோ மோகனா பேசாம இரு, அவ பண்ணுறது மட்டும் கரெக்டா, கட்டி தொட்டு தாலி கட்டின புருஷனை எதிர்த்து அங்கே நின்று ஜெயிச்சு அதோட விட்டாலா ஊர் முழுக்க நோட்டீஸ் சொட்டுனா நமக்குன்னா நாளைக்கு முகத்தை வச்சுட்டு எப்படி 4 மக்களுக்குள்ளே நான் போவேன், நம்ம குடும்பத்துக்கு இருக்கிற கௌரவம் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் பேச அப்படியே நடுநடுங்கி போகிறாங்க அம்மாச்சி வெள்ளத்தாயும் மோகனாவும். என்னங்க அப்போ நீங்கள் என்னமோ முடிவு எடுத்துட்டீங்க போலன்னு நினைக்கிறேன், தப்புங்க அப்படின்னு மோகனாவு சொல்ல இதை பாரு தப்பு ரைட்டுன்னு உங்கள் யார்கிட்டையும் கேட்கல, ஈஸ்வரி சொன்ன மாதிரி சேதுவோட எதிர்காலம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு, அதனால் கூடிய சீக்கிரமே அவனோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே யாரும் நிற்க வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜாங்கம். ஒரு வாரம் கழித்து பத்திரிக்கை எடுத்துகிட்டு வர்றாங்க அங்கே ப்ரெஸ்ல இருந்து. அதை பார்த்துட்டு என்ன சேது மாடல் பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்க ஈஸ்வரியோ மாமா நல்லா இருக்கு மாமா, ஏன்னா சேதுவுக்கு பிடிச்ச கலர்லேயே இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரி இதை ஊர் முழுக்க சீக்கிரமா இன்னைக்கு 2 நாளில் கொடுத்து முடிக்கணும், என்ன கருப்பு அப்படின்னு சொல்ல உடனே கருப்போ இது என்னமோ எனக்கு சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக நிற்கிறாரு. அதே சமயம் உள்ள செல்லப்பாண்டி வர்றாரு. ஐயா ஐயா இந்த வீட்டுக்கு ரெட்டை வாரிசு ரெட்டை பொட்டப்பிள்ளை பிறந்திருக்கையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்ல உடனே ராஜாங்கம் எழுந்திரிச்சு நிற்கிறாரு. உடனே மோகனாவும் என்ன சொல்கிறீங்க, பேத்தி பிறந்திருக்காங்களா, ஐயோ சந்தோஷமாக இருக்குது கடவுளே ரொம்ப நன்றி, தமிழ் நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே தொண்டையை செருமுறாரு அப்படின்னு ராஜாங்கம். அப்படியே பின்னாடி வந்த அப்பத்தாவும் 2 ஸ்டெப் போயிடுறாங்க பின்னாடி. உடனே சேது கிட்ட என்ன நான் சொன்னதை ஞாபகம் இருக்கா இல்லையா, சீக்கிரமாக பத்திரிக்கையை கொண்டு போய் கொடுக்க சொன்னேன்ப்பா, இப்படி நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல உடனே அங்கே சேது சொல்கிறாரு இல்லை அப்பா இவனை என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டியோட சட்டையை எட்டி பிடிச்சு ஐயா உன் பொண்ணு
மூக்கில் மூக்கை உடச்சி எங்களை ஊர் முழுக்க முகத்தில் கரிய பூசுவா. அப்போல்லாம் ஒன்றும் பேசாமல் இப்போ உன் பிள்ளைக்கு ரெட்டை புள்ள பிறந்திருக்குங்கிற செய்தியை மட்டும் கொண்டுட்டு வந்துட்டியா சொல்கிறதுக்கு, போயா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. உடனே அம்மாச்சி வெள்ளத்தாயோ, வேண்டாயா, அவர் பெரிய மனுஷன், உன்னை விட வயசில் ரொம்ப மூத்தவர், நீ என்ன இருந்தாலும் உனக்கு மாமனார், எவ்வளோ ஒரு சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்காரு, அவரை அடித்தா பாவம் பிடிச்சிக்கியா அப்படின்னு அம்மாச்சி சொல்கிறாங்க. உடனே என்ன இவர் பொண்ணு மட்டும் என்னை கட்டி என்னோட வாழ்க்கையை சீரழித்து என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஊர் முழுக்க எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ படுத்திட்டா, அது பாவம் பிடிக்காது ஏன் அப்பத்தா அப்படின்னு கேட்குறாரு சேதுவும். உடனே ராஜாங்கமோ, உடனே தயவு செஞ்சு வெளியில் போக சொல்லுகிற அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கிட்ட சொல்ல, உடனே செல்லப்பாண்டியும் சரி ஐயா சரி, நீங்கள் எல்லாருக்கும் உள்ள மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஓரத்துலையாவது ஈரோ இருக்குன்னு நம்பித்தான் நான் இங்கே உண்மையை, அதாவது சந்தோஷமான செய்தியை சொல்கிறதுக்கு வந்தேன். ஆனால் இப்போ தானே புரிஞ்சுக்கிட்டு யாருக்குமே கொஞ்சம் கூட ஈவு இறக்குங்கிறதே இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செல்லப்பாண்டியும் அழுக. உடனே சேது, இந்த பத்திரிக்கையை கொண்டுட்டு போய் உங்கள் மக தமிழ்ச்செல்விக்கு கொடுங்க அப்படின்னு கருப்பு கையில் இருக்கிற பத்திரிக்கையை வாங்கி கொடுக்க, உடனே அங்கே செல்லப்பாண்டியும் அந்த பத்திரிக்கையை வாங்காமல் அமைதியாக போயிடுறாரு. உடனே சேது, கல்யாண வேலையை பார்க்கலாமாமா, சீக்கிரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்ல, என்னடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாரு கருப்பும். அதே சமயம் அங்கே ஈஸ்வரி, அடியே சித்ரா, அந்த பத்திரிக்கை ஏடு, அவன் வேண்டான்னு விட்டுட்டு போனால் அதை தமிழுக்கு முகத்தில் கொண்டுட்டு போய் நம்ம விட்டு எரிஞ்சிட்டு வர வேண்டாமா, இதை பார்த்து அவள் அழுது புரண்டு குப்பரைக்கா படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஈஸ்வரி கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வசந்தியும் கூப்பிட, நாங்கள் ஒன்றும் உறவு கொண்டாட வரலை, எங்கள் புள்ள சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கு தான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தமிழ் முகத்தில் பத்திரிக்கையை விசிறி எறிய, என்னடி என்ன அழுக வருதா, மனசெல்லாம் தீ அப்படியே கொழுந்து விட்டு எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சந்தோஷமா அப்படியே பல்ல கடிச்சிட்டு பார்க்குறாங்க. அங்கே தமிழோட முகத்தில் வர்ற ரியாக்ஷனை ரசிக்கலான்னு சொல்லி ஆவலா. ஈஸ்வரி அதே சமயம் எழுந்திரிச்சு உட்காந்து அப்படியே சரிவா பெட்டில் குழந்தைங்கள் ரெண்டையும் பார்த்துட்டு, தமிழ்ச்செல்வி, அம்மா எனக்கு ஹார்லிக்ஸ் குடிக்கணும் போல் இருக்குமா தெம்பா, அதனால் எனக்கு ஒரு கப் ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி நம்ம இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுற மாதிரி சமாச்சாரத்தை சொல்லியிருக்கோம், அப்போ கூட இவளுக்கு திமிரு குறையுதான்னு பாரு அப்படின்னு சொல்ல, அப்பா உங்கள் பேக்கெட்டில் ஒரு 1000 ரூபா இருந்தால் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கிட்ட கேட்குறாங்க தமிழ்ச்செல்வியும். எதுக்குமா, இந்தாம்மா அப்படின்னு கொடுக்க, உடனே இந்த பத்திரிக்கைக்குள்ளே வந்தாங்க 1000 ரூபா மொய் பணம், எனக்கு டெலிவரி ஆகிருக்கு, என்னால் வர முடியாதுன்னு என்னை மதித்து பத்திரிக்கை கொடுத்து அனுப்பிச்ச உங்கள் வீட்டு மகாராஜா பிரபு, அதுதான் சேது என்கிற சேதுபதிக்கு கொண்டுட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திமிரா தமிழ்ச்செல்வி பேச, அப்படியே வாயை பழந்துட்டு ஈஸ்வரி, என்ன இருந்தாலும் இவளுக்கு இவ புருஷனுக்கு 2ஆம் கல்யாணம் ஆகுதுன்னா கொஞ்சமாவது ஒரு வருத்தம் இருக்கோ, அழுவான்னு பார்த்தா எப்படி திமிரா நடந்துக்கிறான்னு பாருடி அப்படின்னு சித்ரா கிட்ட சொல்ல, உடனே சித்ராவோ, அம்மா அவ திமிரா நடந்தா என்ன நடக்கலன்னா என்ன, நமக்கு தேவை நிரந்தரமாக இவ அந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, அதுக்கான வேலைங்க எல்லாம் நல்லா கச்சிதமாக நடக்குது, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு போவோம் வாமா அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரியும் அதானே வா போகலாம் அப்படின்னு 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. ஈஸ்வரி பார்த்த எல்லா கேடு கட்ட வேலையும் கருப்பு மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட அப்பத்தா விளக்குமாறு எடுத்து வெளு வெளுன்னு விழுக்கிறாங்க.